உங்களை தான் வெயிட் பண்ணிருக்கேன், வாங்க எல்லாருமே. போன வாரம் வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்தேன்ல, ஷெட்யூல் கொடுத்ததை ஃபாலோ பண்ணிங்களா இல்லையா? அது கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு வீக்கும் வந்து பார்த்தா அந்த 60 days வந்து லெஃப்ட் ஆயிருக்கு. அந்த 60 நாளில் வந்து பார்த்தா ஒரு டாபிக் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே ஓகே சார், வாங்க சார், படிச்சு முடிச்சு தள்ளிடலாம் சார்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது தான் நான் கேட்கறதுக்கு தான் அந்த வீடியோக்கு வந்திருந்தேன். கரெக்டாக எவ்வளோ டாபிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, சரியா? இப்போ அந்த 5 days பிளான் கொடுத்துருந்தேன். அந்த 5 days வந்து பார்த்தா பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 டாபிக் வந்து கொடுத்துருப்பேன். பார்ட் 2 வரைக்கும் கொடுத்துருந்தேன். அதே வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 5ல வந்து பார்த்தா அதில் வந்து கொஞ்சம் நிறைய டாபிக் தான் கொடுத்துருந்தேன். அந்த டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா இல்லையா, எனக்கு அது கொஞ்சம் தெளிவு பண்ணி சொல்லுங்க. அது ஒரு பாயிண்ட் நமக்கு கண்டிப்பா நீங்க தெளிவு பண்ணிடுங்க. இல்ல அதுல என்ன சிரமம் இருக்கு, அதில் படிக்கிறீங்களா இல்லையான்ட்டு அது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வேணும். இல்லை சோம்பேத்தனம் அதிகமாக இருக்கா, இல்லை அவள் அடுத்தடுத்து படிச்சுக்கலான்ற மாதிரி ஓடி போயிடுறீங்களா? ஸோ வாட் எவர் உங்கள் மைண்டில் என்ன தோணுதுன்றது நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா இந்த அடுத்த வீக்குக்கான ஷெடியூல் வந்து பார்த்தா நான் கொடுத்துருவேன். நான் மட்டும் வந்து உங்களுக்கு மட்டும் ஷெடியூல் கொடுத்துட்டு பேருக்குன்னு சொல்லி நானும் வீடியோ போட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் முடிவு பண்ணுறது. அதனால ஜஸ்ட் இந்த ரிமெம்பரன்ஸ்க்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு சில டாபிக்ஸை கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து உள்ளே போயிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வந்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ன்றது ரொம்ப சீக்கிரமாகவே அட்டன் பண்ண முடியும். அந்த ஒரு நோக்கம் தான், வேற எதுவும் பாயிண்ட் கிடையாது. சரி, கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன், போன வீடியோட கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன். சரி ஓகே, இது நல்லா இருக்கு, அப்படி இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி யார் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, ஹானஸ்ட்லி எனக்கு பதில் சொல்லுங்க. சரி, ஹானஸ்ட்டாக எனக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, இல்லை என்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, ஏன் முடிக்க முடியல, அந்த மாதிரி உங்க மனசுல என்னென்ன தோணுதோ நீங்க சொன்னீங்கன்னா தான் அடுத்த கட்டத்தில் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறையை நம்ம கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம பண்ண முடியும். சரியா? எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்க. ஏன்னா இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்களோ இவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு சொல்லதான் அதுக்கப்புறம் அடுத்த வீக்ல எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் நான் தரலான்றதை முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா ஃப்ரெஷரா இருப்பீங்க, ரொம்ப நிறைய கொடுத்த மாதிரி தோணி இருக்கலாம். இல்ல அந்த சீனியர் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்களே, சீனியர் ஆஸ்பிரன்ஸ் இதெல்லாம் சாப்பா மேட்டரா போட அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா நீ வந்து 5 நாள் கொடுத்தா நான் 3 நாள் முடிச்சு கிடச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். அப்படி கூட வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தா பார்க்கணும். ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தா எவ்வளவு பேர் வந்து பார்த்தா அதில் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜை வந்து நான் கொஞ்சம் மாற்றணும். அந்த வெயிட்டேஜை மாற்றத்துக்காக தான் இங்கே கேட்குறேன். அப்போ இது ஒரு 2 வாரம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த யூடியூப்ல மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தில் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணலாம், ஸோ எது இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அந்த டேட்டாஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பாலிசி நோட்லாம் கூட நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குறது எல்லாமே நம்ம கொண்டு போகிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், தெரியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டே அவ்வளோதான். ஸோ எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஷெட்யூல் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. அடுத்த ஷெட்யூலில் பார்க்கலாம். தேங்க்யூ.